உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மீரா வந்து உங்களை பார்த்தா சார். எல்லா நேரத்திலயும் மீரா உங்களையே தான் சார் நினைச்சிட்டு இருந்தா. எங்கேயும் உங்களை விட்டு கொடுத்ததே இல்ல சார். சார், நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்போ இவ பேசுனதெல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சார். நேர்ல உங்களை பார்த்தா உங்க உடம்புக்கு கெடுதல்னு மீரா முழுசா நம்பிட்டா. அதனாலதான் சார் உங்களை பார்க்கறத அவாய்ட் பண்ணா. உங்களை நாங்க பிரிஞ்சு வந்திருந்தாலும் உங்களை நினைச்சு மீரா அழாத நாளே இல்ல சார். மீரா உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தது உங்களுக்கு மட்டுமே தண்டனை இல்ல சார், அவளுக்கு அது மிகப்பெரிய தண்டனை. மீரா மாதிரி அப்பா மேல பாசம் வச்சிருக்கிற பொண்ண இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க முடியாது சார். நீங்க நல்லா இருக்கணும் தான் சார் உங்களை பிரிஞ்சு இத்தனை நாள் மீரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. மீரா, அப்பா 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 அப்பா, உனக்கு அந்த ஒரு வார்த்தை விட்டா வேற எதுவுமே தெரியாதம்மா. ஏய், அப்படி இந்த அப்பா உனக்கு என்னம்மா செஞ்சேன்? நான் உனக்கு எதுவுமே செய்யலையம்மா, எதுவுமே செய்யல. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்காக ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்ட? ஏன்னா உலகமே நீங்க தான்ப்பா. ஏய், அழாதம்மா, அழாத. ஏய், நீ திரும்பவும் என் கௌசல்ய பெத்து கொடுக்க போற. என் மீராவை என் கௌசல்யாவை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? சித்தர் வாக்கு சிவன் வாக்கு தான். ஆனா இந்த அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டு விலகி இருந்திருக்கலாமேம்மா. உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளவு தவிச்சேன் தெரியுமா? என் உசுரே விலகி போன மாதிரி இருந்ததுமா. நடப்பின மதம் அழைச்சேன். உன்னை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்டேம்மா. நம்ம குலதெய்வ கோயில வச்சே உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கணும், அது தவறி போச்சு. இன்னைக்கு மனசார கேட்கிறமா, என்ன மன்னிச்சு என்ன உன் தகப்பனை ஏத்துப்பியாமா? அப்பா, என்ன வார்த்தைப்பா சொல்லிட்டீங்க? நீங்க எப்பவும் என் கடவுள்பா. அம்மா இல்லாத குறைய மானசீகமா உங்களை நினைச்சுதான்ப்பா நான் மறப்பேன். நீங்க பேசினாலும் பேசலனாலும் நீங்க பக்கத்துல இருக்கீங்கிற தைரியம் தான்ப்பா என்ன வாழ வச்சிட்டு இருக்கு. ஆமாப்பா, அக்கா எப்பவும் உங்களுக்காக தான் நல்லதே யோசிச்சுட்டு இருக்கா. அவ பாசம் எனக்கே பொறாமையா இருக்கும். அப்பா மேல இப்படி ஒரு பாசம் வச்சிருக்கிற ஒருத்திய நான் பார்த்ததே இல்லப்பா. மீரா, மீராமா, உன்னை நான் எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு அன்பை மட்டுமே என் மேல வச்சிருக்கேம்மா. உனக்கு நான் எப்படிம்மா நன்றி சொல்லுவேன்? இப்படி ஒரு மகளை பெற்றெடுத்ததுக்கு ஒரு தகப்பனா நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. 23 வருஷம் உன்னை விலக்கி வச்சதுக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுமா. ஐம் சாரி, ஐம் சாரிமா, ஐம் சாரி, என்ன மன்னிச்சு. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ். எதுக்குப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீர் அடிச்சு நீர் விலகுமாப்பா. என் அப்பா எப்பவும் எதுக்காகவும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாதுப்பா. இல்லம்மா, இத்தனை வருஷம் உன்னை ஒதுக்கி வச்சதுக்கு இவங்க எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அடுத்த பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா நீ மறுபடியும் மகளா பிறக்கணும், இல்லனா உனக்கு நான் மகனா பிறக்கணுமா? ஒரு தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய எல்லா பணிவிடையும் உனக்கு நான் பண்ணணுமா?
இந்த அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. அப்பா என்னப்பா இது? நான் தான் அப்பா உங்க கால்ல விழணும், உங்க பாதத்துல விழுந்து உங்க ஆசீர்வாதம் வாங்கணும்பா. 23 வருஷம் கழிச்சு என் அப்பாவோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்ப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்க அன்பும் அரவணைப்பும் என் குழந்தைக்கும் வேணும்பா. என் உயிர் மணி எப்பவுமே உனக்கும் என் குட்டி கௌசல்யாவுக்கும் எப்பவும் என் ஆசீர்வாதம் இருக்கும்மா. என்னதான் விதி நம்மளை பிரிச்சு வச்சிருந்தாலும் என் பொண்ணுடைய சீமந்தத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அந்த விதிதான் நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு நான் வந்து பார்த்துட்டேம்மா. மீரா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லுங்கப்பா. அப்பா உனக்கு வயல்ல போட்டு விடணுமா? ப்ளீஸ்மா, அப்பாவுக்காக இது ஒத்துக்கோமா? அப்பா உனக்கு வயல் போட்டு விடுவா? தாராளமா போடுங்கப்பா. உங்க கையால எனக்கு போடுற வளையல் இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசுப்பா. மீரா,